மகர ராசிக்காரர்கள் என்றால் உள்ளபடியே எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னவென்றால், மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல குரு வராருங்க. அடடா அடடா மழடா அடமழடா. 7ஆம் இடத்துல குரு பகவான் வர்றதும் ஒன்று தான், காதலின் தேவன் கண்முன் தோன்றுவதும் ஒன்று தான். ரெண்டும் ஒன்று தான். 7ஆம் இடத்துல குரு பகவான் வந்து ஸ்ட்ரைட்டாக மேரேஜ் தான். நோ மோர் கொஸ்டின்ஸ். மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக, அதாவது கான்ட்ரவர்சிஸ், ஒன்லி ப்ராப்ளம்ஸ். ஒரே வீட்டில் ஒரே சேம் வீட்டில் இருக்கோம், ஆனால் இப்போ பிரிஞ்சிருக்கோம். ஒரு ப்ராப்ளம் இல்லை. 2 பேருக்கு நடுவில் ஒரு கூலண்ட்டை ஊற்றி விட்டு 2 பேரையும் சேர்த்துருவார். கையை கொடு, 2 பேரும் ஜாலியாரு, அவ்வளோதான். 2 பேரும் சமாதானம் ஆயிடுவீங்க. 7ஆம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது ஃபாரின் கூட்டு போகிறார். எங்கெங்கே போகணும்? அமெரிக்கா போகணுமா, ஆஸ்திரேலியா போகணும், எங்கே போகணும் சொல்லுங்கள், எங்கே போனாலும் கூட்டு போவார். அப்போது வெளிநாடு போகிற கனவுகள்லாம் நிறைவேற போகிறது. முக்கியமாக உங்களை தான் பார்க்க போகிறார். விருச்சிகத்துக்கு அப்புறம் மகரத்தை தான். கமான் மகர ராசி, கமான், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். ஏன்னா திடீர்னு இப்படி கேட்டால் நான் என்னையா சொல்கிறது, எனக்கு பேச்சு மூச்சே இல்லை, வாய் அடைச்சி போச்சு. எனக்கு ஒரு 2 கோடி ரூபா பணம், சரி, அப்புறம் ஒரு 2 வீடு, ரைட்டு, அப்படியே ஒரு 2-3 குழந்தை, ரைட்டு, அப்படியே வேற பூ இரு, எனக்கு பதட்டமாக இருக்குது, அவ்வளோதான், ஆல் அப்ரூவ்டு, கொடுத்துட்டேன் போ. இந்த வாழ்க்கை இந்த வருடம் தலைகீழாக மாறப்போகிறது. நான் சொன்னால் நம்புவா போகிறீங்க, ஆனால் மாறப்போகுது. எழுதி வச்சுக்கோங்க. ஒன் இண்டியாவில் சொன்னது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பெரும் பணத்தை கொடுக்குறாரு. சாப்பிட என்ன வேணும் சாப்பிடு. ராசிநாதன் 3ஆம் இடத்தில் மறைஞ்ச ஒரு குறையை தவிர என்ன ஆகும்? டிப்ரெஷன்லேயே இருப்பீங்க. உண்மையிலேயே இதெல்லாம் செல்வ மழையில் நீங்கள் நினைஞ்சா கூட எதையோ ஒன்று பறி கொடுத்த மாதிரி, என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா சோகமாக இருக்க, தெரியலைங்க, என்னவோ மாதிரி இருக்குது, என்னமோ வாழ்க்கையில் என்ன வேணும்னு நமக்கே தெரியாது, ஆனால் என்னவோ ஒன்று வேணும்னு மட்டும் தெரியும். அப்போது ராசிநாதன் மறையும் பொழுது ஒரு டிப்ரெஷனில் ஆழ்வீர்கள். அதனால் அது மட்டும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், ஜிம் போங்க, பிடிச்சதெல்லாம் செய்யுங்க, ஹாப்பியாக இருங்க.